ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்க பாப்புலரான ஆஃப்லைன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான். ஆஃப்லைன் மல்டிப்ளேயர் கேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, உங்கள்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்டையும் நெட் இல்லாதப்ப நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு கேமில் டீம்மேட்ஸாவோ இல்லாட்டி அப்பனன்ஸாவோ விளாட்றது தான் ஆஃப்லைன் மல்டிப்ளேயர் கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மொதல் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனில் நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோனில் இருக்க ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஆஷ்பால்ட் 8. அதனால் ஆஷ்பால்ட் 8 அப்படின்னு அந்த சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள். முதல் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆஷ்பால்ட் 8 ஏர்போன் அப்படின்றது. அதுதாங்க நான் சொன்ன கேம். அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கார் ரேசிங் கேம். இதில் வந்து விதமான ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் அண்ட் விதமான ரேஸ் ட்ராக்ஸ் அண்ட் இன்னும் நிறைய இருக்குது இதில். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. இந்த கேம் வந்து டோட்டலாக வந்து 1.8 GB இருந்தால் அந்த கேம் வந்து விளையாட முடியும். இது வந்து ஒரு பிக் சைஸ் கேம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஆப் சைஸ் வந்து 43.34 MB தான் சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணி பண்ணால் தான் உங்களால் வந்து இந்த கேம் வந்து விளையாட முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் போர்ட்டபிள் அப்படின்னு ஒரு கேம். இதுதாங்க அந்த கேம். கிரிட்டிக்கல் ஸ்ட்ரைக் போர்ட்டபிள்னு மொதல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நான் சொன்ன கேம். அதை செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து எப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்கள்கிட்டையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஆண்ட்ராய்டு அண்டு iOS ஃபோன் இந்த மாதிரி வேறு இருந்தால் கூட நீங்கள் 2 பேர் சேர்ந்து கனெக்ட் பண்ணி இந்த கேமை விளாட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷூட்டிங் கேமு. நீங்கள் மிலிட்ரியில் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டெரரிஸ்ட் ஷூட் பண்ணி கேம் விளாட்ற மாதிரி வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது எப்படி பார்த்தீங்கன்னா, பிரதர்ஸ் இன் ஆர்ம்ஸ் 3. இது தாங்க அந்த கேம். இதுவும் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்மி பர்சனலாக இருப்பீங்க. நீங்கள் வந்து டெரரிஸ்ட்டை ஷூட் பண்ணுறதாகவும் ப்ளஸ் இந்த மாதிரி டேங்க்ஸ் வச்சு விளையாடுறதாகவும் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கும். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இதையும் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். இதோட கேம் சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47.46 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் ஃபார் 2 to 4 பிளேயர்ஸ். இதுதாங்க அந்த கேம், ஆக்ஷன் ஃபார் 2 to 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது. இந்த கேம் வந்து கிராஃபிக்காக வந்து அவ்வளோவா இருக்காது. பட் இந்த கேம் வச்சு நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து வந்து டேங்க்ஸ் வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அட்டாக் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் மாதிரி கேம் விளாட்லாம். இல்லாட்டி வந்து கார் ரேசிங் விளாட்லாம். இந்த 3 தான் வச்சு இந்த கேமில் விளாட்லாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கேம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸ் தான். 23.88 MB தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்லேண்ட் அப்படின்ற ஒரு கேமு. பேட்லேண்ட் இதான் அந்த பேர். சர்ச் பண்ணுங்கள். முதல்ல இருக்குது பார்த்தீங்களா, பேட்லேண்ட் அப்படின்றது. அதாங்க அந்த நான் சொன்ன கேம். இந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன பிளாக் கலர் பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பிக்சரில். இதை வச்சு நீங்கள் வந்து நிறைய ட்ராப்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி போகணுங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இந்த பசில் சால்வ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னா இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேமோட ஆப் சைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 184 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது பிடிச்சிச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஸ்லைம்ஸ். இதுதாங்க பேட்டில் ஸ்லைம்ஸ் அப்படின்ற கேம். இந்த கேம் எப்படின்னா, நீங்கள் வந்து ஆப்போனன்ஸ் விளாட்லாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்டாக் பண்ணி விளாட்லாம். இதுலேருந்து நீங்கள் ஒரு 4 பொம்மைகளை வச்சு விளாட்ற மாதிரி வரும். ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. இது வந்து அப் டு 4 பிளேயர்ஸ் விளாட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சின்ன கேம். 8.52 MB சைஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் ஃப்ரீ. முதல் இருக்குது பார்த்தீங்களா, செஸ் ஃப்ரீ அப்படிங்கிறது. அதுதாங்க நான் சொன்ன கேம். அதோட ஐகான் பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய வந்து அவைலபிளாக இருக்குது அதில். செஸ் அப்படின்னோடனே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு செஸ் கேம் தான். எலக்ட்ரானிக் செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். இந்த கேமோட ஆப் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.47 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோவா 3 பார்க்க போகிறோம். நீங்கள் இதை ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கேள்விப்படலைன்னா நீங்கள் இதை விளாண்டு பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்டு பிளட் அப்படின்னு ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஸோ அதை டைப் பண்ணுங்கள். வைல்டு பிளட் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து காஸ்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேம் வந்து நீங்கள் காசு செலவு பண்ணி டவுன்லோட் பண்ணுறதா இருந்தால் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து வெளியே வந்து ஆஃப்லைன் சைட்ஸில் உங்கள்கிட்ட வந்து வெளியே வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஏபிகே இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உள்ள விளாட்லாம். இது வந்து எப்படின்னா வந்து ஹை கிராஃபிக் கேமுங்க. ஸோ வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த கேமை. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கேம் வந்து டோட்டலாக ஒரு 2 GB தேவைப்படுது. ஸோ வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர், ஆக்ஷன் இந்த மாதிரி நிறைய போகும். நீங்கள் ப்ளே ஸ்டேஷனில் வந்து காட் ஆஃப் வார் அந்த மாதிரி விளாண்டுருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கேம் வந்து அந்த அளவுக்கு கூட ஒப்பிடலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளாடுங்க. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து காஸ்ட் போட்டு டவுன்லோட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நிறைய தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும் இந்த கேமோட ஏபிகே அண்டு ஓபிபி ஃபைல்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை டவுன்லோட் பண்ணி விளாடுங்க நீங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேம் வந்து மாடர்ன் காம்பேட் 4. இதுதாங்க அந்த மாடர்ன் காம்பேட் 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா நீங்கள் வந்து ரியல் டைமில் ஷூட் பண்ணுற மாதிரி விளாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இதுவும் ஷூட்டிங் கேம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் பிடிச்சிருச்சுன்னா இதையும் நீங்கள் விளாட்லாம். இந்த கேமோட ஆப் சைஸ் வந்து அப்படி எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 1.19 GB சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருச்சுன்னா இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கேம் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடி ரேசிங் 2 அப்படின்னு பார்க்க போகிறோம். இது தாங்க அந்த கேம் ஜிடி ரேசிங் 2 த ரியல் கார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் எப்படின்னா வந்து கார் ரேசிங் கேம் தான். இதில் வந்து எப்படின்னா வந்து கொஞ்சம் ரியல் டைமில் நீங்கள் விளையாடுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அதாவது என்ன அப்படின்னா ரியல் டைமாக விளையாடுறது அப்படின்னா என்னென்னா இந்த காரை வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து எவ்வளோ மூவ் பண்ணுவீங்க ஒரு ரோட்டில். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நிறைய ரியலிஸ்டிக்கான பார்ட்ஸ்லாம் இதில் வந்து உள்ளே வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். இந்த கேமோட ஆப் சைஸ் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா 839 MB அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி விளையாடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.